விஜயோட மனைவி சங்கீதா ஏற்கனவே பிப்ரவரி 28ஆம் தேதி குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில இன்னைக்கு மறுபடியுமே பாத்தீங்கன்னா இரண்டாவது முறையா மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மனுவில் விஜய் குறித்து பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. கொஞ்ச நாளாவே சங்கீதா பிரிட்டன் குடியுரிமையோட லண்டன்ல தான் தங்கி வராங்க. இவ்வளோ நாளா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில விஜய் வேற ஒரு நடிகையோட தொடர்புல இருக்கிறதா சங்கீதா மனு தாக்கல் கொடுத்திருக்காங்க. இந்த விவாகரத்து வாங்குற வரைக்கும் சென்னையில நான் தங்குறதுக்கு எனக்கு வீடு கூட இல்ல. இதனால விஜயோட நீலாங்கரை வீட்டுல உரிமையோடு எல்லா வசதிகளோடு நான் தங்குறதுக்கு எனக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. நானும் விஜயும் திருமணம் செஞ்சு கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2 குழந்தையுமே பெற்றெடுத்து அதை வளர்த்திருக்கேன். திருமணத்துக்கு அப்புறம் விஜயை நல்லா கவனிச்சுக்கிட்டேன். விஜயோட குடும்பத்தையுமே நல்லா கவனிச்சுக்கிட்டேன். ஆனா விஜய் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணிட்டாரு. விஜயோட ஏற்பட்ட இந்த கருத்து வேறுபாடு காரணமாக தான் நான் ரொம்பவுமே மன உளைச்சலுக்கு ஆளானேன். இதனால தான் நான் நீதிமன்றத்தையே இப்போ நாடி இருக்கேன். நானும் விஜயும் பரஸ்பரமா சுமூகமா பிரியறதுக்கு பல முறை விஜய் கிட்ட முயற்சி பண்ணேன். ஆனா விஜய் எதுக்குமே ஒத்து வரல. என்னோட பிள்ளைகளுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ நாள் அமைதியா இருந்தேன். விவாகரத்து வழக்கு விஷயமா விஜய் எனக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பும் கொடுக்காததுனால தான் இப்போ நான் நீதிமன்றத்தை தேடி இருக்கேன். இந்த நிலையில இப்போ நான் நீதிமன்றத்துல வழக்கு கொடுத்ததுனால விஜய் என்ன நீலாங்கரை வீட்டுல அனுமதிக்க மறுத்திருக்காரு. இதனால அந்த வீட்டுல தங்குறதுக்கு எனக்கு எல்லா உரிமையுமே இருக்கு. இந்த விவாகரத்து வழக்கு முடிகிற வரைக்கும் நான் அந்த வீட்டுல தங்குறதுக்கு எல்லா வசதிகளோடு உரிமையோடும் எனக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல மறுபடியும் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோடி கோடியா சம்பாதிக்கிற விஜய் எனக்கும் என்னோட குழந்தைங்களுக்கும் சேர வேண்டிய நியாயமான ஜீவனாம்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு வழக்கு தொடுத்திருக்காங்க. இந்த நிலையில சங்கீதாவுக்கு ஆதரவா சமூக வலைதளங்கள்ல பலருமே குரல் கொடுத்து வராங்க. சங்கீதாவோட இந்த விவாகரத்து முடிவு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.